போதைப்பொருள் தடுப்பு நடவடிக்கைகள் நாடு முழுவதும் முன்னெடுக்கப்படுகின்றன. இத்திட்டத்தின் கீழ் நேற்றைய தினம் 1311 முற்றுகைகள் மேற்கொள்ளப்பட்டதுடன் 1314 சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். 4 சந்தேக நபர்களுக்கு எதிராக சட்டவிரோத சொத்துக்கள் தொடர்பான விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன. 8 பேர் புனர்வாழ்வு அளிப்பதற்காக அனுப்பி வைக்கப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். ஹெரோயின் தொடர்பான 419 முற்றுகைகளில் 863 கிராம் 137 மில்லி கிராம் ஹெரோயின் போதைப்பொருள் கைப்பற்றப்பட்டுள்ளது. ஐஸ் போதைப்பொருள் தொடர்பான 480 முற்றுகைகள் மேற்கொள்ளப்பட்டன. 1 கிலோ 202 கிராம் ஐஸ் போதைப்பொருள் கைப்பற்றப்பட்டுள்ளது. அத்துடன் கொக்கைன், கஞ்சா செடி, ஹசீஸ் உள்ளிட்ட போதைப்பொருள் மாத்திரைகள், மதன மோதகம், மாவா போன்ற போதைப் பொருட்களும் கைப்பற்றப்பட்டுள்ளதாக போலீஸ் ஊடகப் பிரிவு தெரிவித்துள்ளது. இதே நேரம் போதைப்பொருள் முற்றுகைகளின் கீழ் கடந்த 3 நாட்களில் 3361 சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். 6 பேர் தொடர்பான சட்டவிரோத சொத்து சேகரிப்பு தொடர்பான விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன. தடுத்து வைத்து விசாரிக்கும் உத்தரவின் பேரில் 72 பேர் விசாரிக்கப்பட்டு வருகின்றனர். இந்த 3 நாட்களில் நாடு முழுவதும் 3370 முற்றுகைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதுடன் 38 பேர் புனர்வாழ்வு அளிக்கப்படுகின்றனர். இம்முற்றுகைகளின் போது 2 கிலோ 91 கிராம் ஹெரோயின் போதைப்பொருளும், 4 கிலோ 185 கிராம் ஐஸ் போதைப்பொருளும், 205 கிலோ கஞ்சா உள்ளிட்ட போதைப் பொருட்களுடன் கொக்கைன், அசீஸ், போதை மாத்திரைகள் உள்ளிட்ட போதைப் பொருட்களும் கைப்பற்றப்பட்டுள்ளன. இவ்வாண்டு ஜனவரி முதல் நேற்று வரை மேற்கொள்ளப்பட்ட முற்றுகைகளின் போது 754 கிலோகிராம் ஹெரோயின் போதைப்பொருளும், 1888 கிலோகிராம் அசீஸ் போதைப்பொருளும் கைப்பற்றப்பட்டுள்ளது. 5267 கிலோகிராம் கேரள கஞ்சாவும், 254 கிலோகிராம் கஞ்சா போதைப்பொருளும், 33 கிலோ அசீஸும், 16,83,491 போதை மாத்திரைகளும் கைப்பற்றப்பட்டுள்ளன. இதே நேரம் போதைப்பொருள் மற்றும் பாதாள உலக செயற்பாடுகளை கட்டுப்படுத்த போலீசார் முழு அளவிலான நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருவதாக போலீஸ் ஊடக பேச்சாளரும் பிரதி போலீஸ் அத்தியட்சருமான வுட்லர் தெரிவித்தார்.